ஃபர்ஸ்ட் சீக்கர்ஸ் ஆஃப் பாரத் என்ற தமிழ் சேனலிലേക്ക് വീണ്ടും എല്ലാ நண்பர்களுக்கும் സ്വാഗതം. இமய குருவின் இதய சீடன் ஒரு யோகியின் சுயச்சரிதை ஸ்ரீயம் எபிசோடு 39. காசியை சேர்ந்த அகோரி. அல்மோராவிலிருந்து தில்லி சென்று அங்கிருந்து காசிக்கு சென்றேன். அங்கே ராமகிருஷ்ணா சேவாசிரமத்திற்கு சென்றேன். ஆசிரமத்தில் ஈராக் தேசத்தை சேர்ந்த டாக்டர் சுவாமி தேவான் ஆனந்தாவை சந்தித்தேன். சுவாமி தேவான் ஆனந்தா அங்கிருந்து அனுபவம் மிக்க துறவி ஒருவரை அறிமுகப்படுத்தினார். அவர் பெயர் நினைவில்லை. அவரும் கருணை மிக்க ஒரு மருத்துவர்தான். அவர்கள் இருவரும் நான் ராமகிருஷ்ணா மடத்தின் அலுவலராக சேர வேண்டும் என்று விரும்பினார். வேலூர் ராமகிருஷ்ணா மடத்தின் செயலாளரான சுவாமி ஹிரண்மயானந்தாவிற்கு கடிதம் எழுதி அவரிடமிருந்து அதற்கான அனுமதியை பெறுமாறும் கூறினார்கள். வேலூரிலிருந்து பதில் வரும் வரை நான் மடத்திலேயே தங்கியிருக்கலாம் என்றும் கூறினார்கள். சுவாமி ஹிரண்மயானந்தாவிற்கு கடிதம் எழுதினேன். 1 மாதம் வரை மடத்தில் தங்கி பதிலுக்காக காத்திருந்தேன். காசியை சுற்றி பார்க்க அது ஒரு அற்புத வாய்ப்பாக அமைந்தது. ஒளி என்று பொருள்படும் புராதனமான காசி என்றும் இந்த புனிதமான நகரம் பண்டைய நாட்களில் இருந்தே கல்வி மையமாகவும் கலாச்சார மையமாகவும் மதங்களின் புனித பாரம்பரிய மையமாகவும் விளங்கி வந்திருக்கிறது. 5ஆம் நூற்றாண்டில் அக்பாஹின் என்பவர் தான் எவ்வாறு கங்கை நதிக்கரையை ஒட்டி பயணம் செய்து காசி சாம்ராஜ்யத்தை சேர்ந்த வாரணாசிக்கு வந்து சேர்ந்தார் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். 7ஆம் நூற்றாண்டில் குவான்ஸ்வாங் என்னும் யாத்ரீகர் காசியை வாரணாசி என்று குறிப்பிட்டுகிறார். 8வது நூற்றாண்டில் சில இஸ்லாமிய அரசர்கள் காசியை முகமதாபாத் என்று பெயர் மாற்ற முயன்றிருக்கிறார்கள். ஆனால் காசி காசியாகவோ வாரணாசியாகவோ தான் இருந்து வந்திருக்கிறது. புராணங்களில் இந்த புனிதமான நகரம் அவிமுக்த கஷேத்திரம், மகாஸ்மசான மற்றும் ஆனந்தவனம் என்ற பெயர்களில் குறிப்பிடப்பட்டு உள்ளது. ஆனால் பெரும்பான்மையான இந்துக்களால் இந்நகரம் காசி என்றுதான் அழைக்கப்படுகிறது. பொங்கி வழியும் யாத்திரைகளின் கூட்டமும் நாற்றமெடுக்கும் சந்துக்களும் எல்லா இடங்களிலும் சுற்றித் திரியும் அபாயகரமான காளை மாடுகளும் குரங்குகளும் புழுதிகளும் ஈக்களும் பேராசையுள்ள பூசாரிகளும் பண்டார்களும் இருந்தாலும் குறிப்பிடும்படியான கலக்கமற்ற அமைதியையும் புனித தன்மையையும் வாரணாசியில் என்னால் உணர முடிந்தது. பைத்தியகாரத்தனமாக சாலைகளில் ஓடிய சைக்கிள் ரிக்ஷாக்கள், காவி உடை சந்நியாசிகள், நிர்வாணமான நாகர்கள், பிச்சைக்காரர்கள் ஆகியோருக்கு இடையில் ஊடுருவி வழி செய்து கொண்டு தினம் ஆசிரமத்தில் அருகிலேயே இருந்த தஸ்வாஸ்மேத காட்பட்டீர் துறைக்கு செல்வதையே வழக்கமாக கொண்டிருந்தேன். கங்கை கரை நெடுக இருந்த படித்துறைகளை ஒட்டி பலவித மடாலயங்கள் இருந்தன. ஏராளமான அளவில் இருந்த இந்த மடாலயங்கள் அகாடாஸ் என்று அறியப்பட்டன. ஹிப்பிகள் சாதுக்களோடு கலந்திருந்தனர். ஸ்ரீ யோகி ராஜா, ஸ்ரீ 108 பகவான் தஸ்டிகா, அகாடா கங்காவில் ராமாவட் சாதுக்கள் போதை தரும் சரசையும் கஞ்சாவையும் புகைத்து கொண்டிருந்தனர். இறந்தவர்களின் உடல்களை அதிக அளவில் தகனம் செய்யும் மணிகர்ணிகா படித்துறைக்கும் ஹரிச்சந்திர படித்துறைக்கும் சென்று வருவதுண்டு. காசியில் சங்கர மடத்தை சேர்ந்த தசானாமி சந்நியாசிகளே பெரும்பான்மையானவர்களாக இருந்தாலும் வைஷ்ணவத்தை சார்ந்தவர்களும் அங்கே மையங்களை வைத்திருந்தனர். எத்தனை பிரிவு மையங்களுக்கு செல்ல முடியுமோ அத்தனைக்கும் சென்று வந்தேன். புத்த மதத்து பிரிவினர், ஜெயின மதத்து பிரிவினர், சீக்கிய மதத்து பிரிவினர், நிர்மல், உடாசீன், கபிர்பந்தி, நான்க்பந்தி, ராம்நண்டி, ராமானுஜி, வல்லப்,
மாதவ், நிம்பார்க், கௌடியா, வீரசைவ மற்றும் முக்கியமாக பாபாஜியின் வழிமுறையை சேர்ந்த நாத் அல்லது கோரக் பாரத் பாந்த் பிரிவினரின் மையங்களுக்கும் சென்று வந்தேன். கல்வி அறிவாளரான சாது சுவாமி கர்பத்ஜி அவர்கள் பல பண்டிதர்களுடையும் புனித மனிதர்களுடையும் தண்டி சன்னியாசிகளுடையும் பற்றி எனக்கு தெரிய வைத்தார். அவர்தான் எனக்கு காசி என்றால் ஒளி என்பதையும் பிரம்ம ஒளி என்கிற நிலையை அடைந்தவர்தான் காசியில் வாழ்வதன் முழு பலன்களையும் அடைய முடியும் என்றும் விளக்கினார். மிக பெரிய பண்டிதரும் துறவியுமான அவரிடம் பல வேதாந்த விஷயங்களை பற்றி பல புதிய கோணங்களில் விவாதித்து இருக்கிறேன். சுவாமி ஹிரண்மயானந்தவிடமிருந்து கடிதம் வருவதற்கு 3 நாட்களுக்கு முன்பு ஒரு மாலை வேளையில் காசி விஸ்வநாதர் கோவிலில் இருக்கும் லிங்கத்தை தரிசித்து சென்றேன். சிவலிங்கத்தை பார்த்து அதனை தொட்ட பிறகு வெளியே வந்து மணிகர்ணிகா படித்துறைக்கு சென்றேன். பல உடல்கள் எரிக்கப்பட்டு கொண்டிருந்தன. படித்துறையின் படிக்கட்டுகளில் இறங்கி கிட்டத்தட்ட அமைதியான ஒரு இடத்தை கண்டுபிடித்து கங்கையை எதிர்நோக்கி அமர்ந்தேன். எனது எண்ணம் பாபாஜியை நோக்கி திரும்பியது. அவர் இந்த நேரத்தில் எங்கே இருப்பார்? இமயமலையில் திரிந்து கொண்டிருப்பாரா? பாபாஜி பல வருடங்கள் தான் காசியில் தங்கியிருந்ததாக ஒரு முறை என்னிடம் கூறியிருக்கிறார். அவர் இப்போது காசியில்தான் எங்கேயாவது இருக்கிறாரா? அவர் எங்கிருந்தாரானால் என்னிடமிருந்து மறந்திருக்க மாட்டாரே. சூரியன் அஸ்தமித்து கொண்டிருந்தன. எல்லா கோவில்களிடமிருந்தும் சேகண்டி மற்றும் மணியோசை ஒலிக்க கேட்டன. ஏதோ ஒரு படித்துறையில் புனித நதியான கங்கைக்கு ஆரத்தி காட்டுவது தெரிந்தது. மது, அந்த பழக்கமான குரல் என்னை திசைக்க வைக்கிறது. பாபாஜியை தவிர வேற யாரும் இத்தனை அன்போடு என்னை மது என்று அழைக்க முடியாது. படித்துறையில் 3 படிக்கட்டுக்கு தள்ளி பாபாஜி நின்று கொண்டிருந்தார். பாபாஜி என்று வியப்புடன் மகிழ்ச்சியுடனும் கூறி அவரது பாதங்களை தொட்டேன். பிரம்மச்சாரி மகாராஜ் எப்படி இருக்கிறார் என புன்னகையுடன் கேட்டார். அவரது கரங்கள் எனது தோளில் படர்ந்தன. நன்றாக இருக்கிறேன் பாபாஜி. நீங்கள் என்னுடன் இல்லாததுதான் குறை. நல்லது. இப்போது உன்னுடன் 1 அல்லது 2 மணி நேரம்தான் இருக்கப் போகிறேன். ஏற்றத்தாழ்வுகளும் வித்தியாசங்களும் நிறைந்த இந்த காசி என்னும் ஒளிப்பட்டணத்தில் உயர்நிலையை அடைந்த பல மகத்தான மனிதர்கள் பிறர் அறியாத வண்ணம் வாழ்ந்து வருகிறார்கள். புகழ்பெற்று தில்லிங் சுவாமிகளும் ஷியாமா சரண் லாஹிரியும் ஒரு காரணத்திற்காக தங்களை வெளிப்படுத்தி கொண்டார்கள். ஆனால் பெரும்பாலானவர்கள் பிறர் அறியா வண்ணம்தான் வாழ்ந்து வருகிறார்கள். இதோ ஒரு படித்துறையில் அவ்வாறு பிறர் அறியா வண்ணம் வாழும் மகத்தானவர் ஒருவரை நீ பார்க்க வேண்டுமென விரும்புகிறேன். அவர் ஒரு அகோரி. அவர் பாதி எறிந்த மனித உடலை உண்கிறார் என்றும் பைத்தியக்காரரை போல் நடந்து கொள்கிறார் என்றும் மக்கள் கருதுவதால் அவர்கள் அவரை புறக்கணித்து வைத்திருக்கிறார்கள். அவர் குளிப்பதே இல்லை. அவரது நிர்வாண உடம்பு முழுவதும் புழுதியினால் மூடப்பட்டு இருக்கிறது. சுடுகாட்டில் இருக்கும் பாழடைந்த கொட்டில் ஒன்றில் மனித எலும்புகளுக்கும் மிருந்த எலும்புகளோடுக்கும் நடுவே அவர் வசித்து இருக்கிறார். ஆனால் தெரிந்து கொள், இவையெல்லாம் திரைகள். அவர் யார் என்ற உண்மையை பிறருக்கு தெரியாமல் மறைத்தது. அவருக்கு யாரும் தொந்தரவு தராத வகையில் ஆன்மீக ஏகாந்தத்தில் ஆனந்தத்தை அனுபவித்து அதனை தகுதி உள்ளவர்களுடன் பகிர்ந்து கொள்கிறார். வா, அங்கே போகலாம் என்று பாபாஜி யாரோ ஒரு அகோரியை காட்டுவதற்காக என்னை அழைத்தார். சுடுகாட்டினோடு பாதி இருளில் நடந்து மணிகர்ணிகா படித்துறையின் ஒதுக்குப்புறமான ஒரு மூலைக்கு சென்றோம். தகர கூரை வேந்த ஒரு கொட்டில் தெரிந்தது. அந்த திசையிலிருந்து யாரோ உரத்த குரலில் இந்தியில் வசை சொற்களை
உதிர்த்து கொண்டிருந்ததை கேட்டு முடிந்தது. கொட்டிலே நெருங்கினோம். தாடி வைத்து கொண்டு அடர்த்தியான முடிக்கற்றைகளை தலையை சுற்றி தலைப்பாகை போல் அமைத்து கொண்டிருந்த உண்டான மனிதர் ஒருவர் அச்சம் அளிக்கும் தோற்றத்துடன் நிர்வாணமாக ஒரு மூலையில் அமர்ந்திருந்தார். அவருக்கு முன்பாக ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் நின்றிருந்தனர். கொட்டிலின் நடுவில் இருந்த ஒரு மண்ணெண்ணெய் விளக்கின் வெளிச்சத்தில் சுற்றிலும் சிதறி கிடந்த எலும்புகள் தென்பட்டன. பாபாஜி என்னை தடுத்தார். காத்திரு, அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறாரோ அது முடிக்கட்டும் என்று கூறினார். அகோரி தொண்டை கிழிய கத்தினார். நீ என்னை முட்டாளாக்க முடியும் என நினைக்கிறாயா? கடன் தரும் முதலையே, கடன் கொடுத்த பிறகு அதிக வட்டி தர சொல்கிறாய். இரத்தத்தை குடிப்பவனே, அவ்வளவு அதிக வட்டி கொடுக்க இயலாத, பணத்தை திருப்பி தர முடியாத எத்தனை பேர்களிடம் இருந்து அவர்களது நிலத்தை ஏமாற்றி வாங்கியிருப்பாய். அந்த பெண்மணி உன்னிடம் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு பணம் திருப்பி தர முடியாமல் தற்கொலை பண்ணி கொண்டில்லையா? அயோக்கியனே, இவ்வளோ செய்துவிட்டு எனக்கு இனிப்புகள் கொண்டு வருகிறாயா? உனது பாவங்களை அதெல்லாம் கழுவிவிடுமா? வேசியின் மகனே, உனது இனிப்புகளை சாப்பிடவே மாட்டேன். அத்தனையும் விஷம். உதைப்பதற்கு முன்னால் ஓடிவிடு. பட்டு சட்டை அணிந்த வட்டி கடைக்காரர் என்னவோ முணுமுணுத்தார். என்னவென்று கேட்கவில்லை. ஆனால் அதற்கு பதிலடியாக அகோரி அவன் தந்த இனிப்பு பெட்டிகளை எறிந்தார். ஒரு இனிப்பு பெட்டி எனது தலையை பதம் பார்ப்பது போல் அருகில் வந்து விழுந்தது. அகோரி அவனை அடிப்பதற்கு ஆவன செய்து கொண்டிருந்த போது பட்டு சட்டை அணிந்த மனிதன் அவரது கோபத்திலிருந்து தப்புவதற்காக பீதியுடன் கொட்டிலை விட்டு ஓடினான். எங்களை கடந்து சென்றான். இப்பொழுது அந்த பெண்மணி அவருடன் தனியாக இருந்தாள். நடந்ததையெல்லாம் பார்த்த பிறகும் அங்கு நின்று கொண்டிருந்தாள். அவளது தைரியத்தை மனதுக்குள் பாராட்டினேன். அகோரி அவளை நோக்கி திரும்பினார். பெண்ணே, ஏன் இங்கு இருக்கிறாய்? நான் பைத்தியக்காரன். உன்னை புண்படுத்துவதற்குள் போய்விடு. அந்த பெண்மணி, பாபா, நான் பயப்படவில்லை என்றாள். பெரும் துறவிகள் எல்லாம் பைத்தியக்காரர்கள் போலதான் நடந்து கொள்வார்கள் என கேள்விப்பட்டிருக்கிறேன். உலகே எல்லாம் பார்த்துவிட்டேன். பற்று போய்விட்டது. உண்மையை தான் வேண்டுகிறேன். நீங்கள் எது விரும்பினாலும் செய்கிறேன். தங்களை சரணடைகிறேன். அகோரி வெறும் குரல் எடுத்து சிரித்தார். ஆஹா, எத்தனை பெருமை மிக்க சாதகி! கனவே நனவு போல தோற்றமளிக்க வைக்கும் சினிமா வாழ்க்கை அல்லவா வாழ்ந்திருக்கிறாய். உனது நடிப்பு திறமையினால் எல்லோரையும் முட்டாளாக்கி விடலாம் என நினைக்கிறாயா? என்னை சரணடைகிறாயா? சரி, எது வேண்டுமானாலும் செய்வாயா? நல்லது. உனது உடைகளையெல்லாம் இப்போதே சுழட்டி இங்கேயே இப்போதையே உனது முளைக்காம்புகளை உறிஞ்சி விரும்புகிறேன். மார்பகங்களை நக்க ஆசைப்படுகிறேன். அந்த பெண்மணி அதிர்ச்சியில் அமைதியாக நின்றிருந்தாள். பிறகு, நீ ஒரு இழிவான உயிரினம், வெட்கக்கேடான மனிதன். உன்னை ஒரு துறவி என நினைத்தேன். உன்னையெல்லாம் சிறையில் தள்ள வேண்டும் என்று உரத்த குரலில் கத்தினாள். அவரை சபித்து கொண்டே கொட்டாகையை விட்டு ஓடினாள். சிறிது நேரம் அங்கேயே நின்றிருந்தோம். அகோரி தன் கைகளை தட்டி, அறிவிலிகள், எங்கிருந்து இவர்களெல்லாம் வருகிறார்கள் என்பதை கடவுள்தான் அறிவார். அபந்தங்களை பேசுகிறார்கள். அவர்களையெல்லாம் விரட்டி விட்டேன். ஜோகி மகாராஜ், இருட்டில் மறைந்து கொள்ளாதீர்கள். வாருங்கள், உங்களை காக்க வைத்ததற்கு மன்னியுங்கள் என்று பாபாஜியை வரவேற்றார். கொட்டகைக்குள் நுழைந்தோம். அகோரி எழுந்து நின்று வரவேற்றார். தயவு செய்து உட்காருங்கள் என்று இனிமையான குரலில் கூறினார். நாங்கள் உட்காரும் வரை நின்று கொண்டே இருந்து அதன் பிறகு அமர்ந்தார். குப்பைகளும் புழுதிகளும் நிறைந்த இருந்தபோதும் அங்கே நாற்றமே எடுக்காத ஆச்சரியத்தை கொடுத்தது. அதற்கு பதிலாக ரோஜா பூக்களின் மென்மையான நறுமணம் பரவியிருந்ததை முகர்ந்து அறிந்து கொண்டேன்.
ஜோதி மகாராஜ், உங்களை நீண்ட காலமாக காணவில்லை. எனது நாடகத்தை ரசித்தீர்ப்பீர்கள் என நம்புகிறேன். ஓஹோ, இந்த பையனை தான் கண்டெடுத்தீர்களா? நீ என்ன பார்த்து பயப்படுகிறாயா? இல்லை என்றேன். உங்களையே பார்ப்பதற்கு இவரை அழைத்து வந்தேன். எங்களுக்கு அதிக நேரம் இல்லை. ஸ்ரீ குரு உங்களை சந்திக்குமாறு கூறினார். உங்களது உருவ மாற்றத்தை இவர் கண்கூடாக பார்க்க வேண்டுமென விரும்புகிறேன். அதே போன்று இவர் இதுவரை எதையும் பார்த்ததில்லை. நீங்கள் சொல்லுவது போலவே ஆகட்டும் ஜோதி மகாராஜ். இதைவிட மிக பெரிய விஷயங்களை எல்லாம் நீங்கள் இவருக்கு காட்டியிருக்கலாமே. எப்படியோ நீங்கள் சொன்னது போலவே இதோ இப்போதே செய்யலாம். எனது கண்களில் எதிரில் அகோரியின் உடல் சிறிது சிறிதாக மங்கி மறைந்தது. அங்கே அளவு கடந்த அழகுடன் இடுப்பில் சிவப்பு துணியை அணிந்தபடி பளிங்கு போன்ற ஸ்படிக ஜபமாலையை கழுத்தில் அணிந்து ஒரு யௌவன இளைஞர் தோற்றமளித்தார். எனது வாழ்க்கையில் ஸ்ரீ குருவே தவிர அப்படிப்பட்ட ஒரு அழகான புருஷரை நான் பார்த்ததே இல்லை. இதுதான் அவரது உண்மையான உருவம். நீ முன்பே பார்த்தது அவரது தோற்றத்தை மறைத்து கொள்வதற்கான ஒரு போர்வை. ஆசிரமத்திற்கு திரும்பி போய் இன்றைக்கு பார்த்தது யாரிடமும் சொல்லாதே. மேலும் மடத்திலிருந்து சீக்கிரம் கடிதம் வந்துவிடும். அங்கே சென்று சிறிது காலம் இரு. கொஞ்ச காலத்துக்கு பிறகு உன்னை தொடர்பு கொள்கிறேன். சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்தேன். எழுந்து பார்ப்பதற்குள் அவர்கள் இருவரும் சென்று விட்டார்கள். வெகு தூரம் கழித்து ஆசிரமத்திலிருந்து திரும்பினேன். எனக்கென்ன கொடுக்கப்பட்டிருந்த அறைக்கு சென்று தியானம் செய்துவிட்டு உறங்க போனேன். சுவாமி ஹிரண்மயானந்தாவிடம் இருந்து கடிதம் வந்துவிட்டது. வேலூர் முன்பயிற்சி மையத்திலிருக்கு செல்ல எனக்கு அனுமதி கிடைத்துவிட்டது. உதவி பொது செயலாளர் சுவாமி ஆத்மஸ்தானந்தாவை நான் சந்திக்க வேண்டியிருந்தது. கொல்கத்தா ரயிலை பிடித்து வேலூர் மடத்தை அடைந்தேன். என்னை நேரில் சந்தித்து பேசிய பின் உதவி பொது செயலாளர் என்னை முன்பயிற்சி மையத்தில் சேர்த்து கொண்டார். அவரிடம் பேசியதிலிருந்து அவர் ஒரு அற்புதமான மனிதர் என்பதை கண்டுகொண்டேன். வேலூர் ராமகிருஷ்ணா மடத்தின் அனுபவம் மிக்க பல சுவாமிகளையும் அதன் தலைவர் மற்றும் பொது செயலாளரையும் சந்திப்பதற்காக வாய்ப்பும் அவர்களின் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கான அதிர்ஷ்டமும் எனக்கு கிடைத்தன. 2 மாதங்களுக்கு பிறகு எனக்கு மற்றொரு வாய்ப்பு கிடைத்தது. அருகிலிருந்த பீகார் மாநிலத்தில் தியோகரில் ராமகிருஷ்ணா வித்யாபீடம் அமைந்திருந்தது. அதில் மாணவர்கள் தங்கி கல்வி பயிலுவதற்கு வசதியாக விடுதியும் அமைந்திருந்தது. வித்யாபீடத்தின் தலைமை பொறுப்பாளர் சந்தன் மகாராஜ் வேலூருக்கு வருகை புரிந்த போது என்னை அவருக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அவருடைய வேண்டுதலின் பேரில் நான் தியோகரில் இருக்கும் ராமகிருஷ்ணா வித்யாபீடத்திற்கு மாற்றப்பட்டேன். வித்யாபீடத்தின் வாழ்க்கை வித்தியாசமாக இருந்தது. அங்கே மேல்நிலை மாணவர்களுக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுத்தேன். அந்த மாணவர்களின் தங்கும் விடுதலுக்கு பொறுப்பாளராகவும் ஆக்கப்பட்டேன். ஓய்வு நேரத்தில் விருப்பம் தெளிவித்த மாணவர்களுக்கு மேஜிக் கலையையும் கராத்தே கலையையும் கற்றுக் கொடுத்தேன். கட்டுப்பட முடியாத மேல்நிலை வகுப்பு மாணவர்களின் விரைவிலேயே நல்ல நண்பர்களாக மாற்றிவிட்டேன். கராத்தே மகாராஜ் என்னும் மேஜிக் மகாராஜ் என்னும் எனக்கு செல்ல பெயர்களை கிடைத்தன. ஹூக்ளி மாவட்டம் முழுவதும் தலைமை பொறுப்பாளருடன் சுற்றி பார்க்க வாய்ப்பு கிடைத்தது. ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய வாழ்க்கையை தொடர்புடைய காமர்புகார், ஜெய்ராம்பட்டி போன்ற பல இடங்களுக்கு சென்றேன். கிராமப்புற வங்காளம் வசீகரித்தது. சிவபெருமானின் புகழ்பெற்ற 12 ஜோதிர்லிங்க ஆலயங்களில் ஒன்றான வைத்தியநாத் கோயில் வித்யாபீடத்தின் அருகில்தான் இருந்தது. 2 முறை அந்த கோவிலுக்கு சென்றிருக்கிறேன். உலகிலேயே ஆம்ஸ்டர்டாம் என்ற இடத்தை தவிர இங்கேதான் கஞ்சாவை விற்க அரசாங்கமே ஒரு கடைக்கு அனுமதி கொடுத்திருந்தது. யாத்ரீகர்கள்
வைத்தியநாதரான சிவபெருமானுக்கு அதை பிரசாதமாக அர்ப்பணித்து வீட்டிற்கு எடுத்து சென்று பக்தியுடன் உண்டு கழிக்கின்றனர். அருகிலுள்ள ஸ்ரீ ஷியாம் சரண் லாஹிரியிடம் இருந்து கிரியா யோகா கற்ற பாலானந்தா பிரம்மச்சாரி கட்டிய தியான குகைகள் இருந்தன. தியோகரின் ஒரு வருட காலம் கழித்த பிறகு எனக்கு சமிக்ஞை கிடைத்தது. ஒரு நாள் இரவில் பாபாஜி கனவில் தோற்றமளித்தார். பாடசாலையில் உபாத்தியாயராக இருந்தபோதும் தொடர்ந்து முன்னேறு, வீட்டிற்கு திரும்பிய போ என்று 3 முறை தெளிவாக கூறினார். அடுத்த நாளே தியோகரை விட்டு கிளம்பினேன். அப்பொழுது எனது பெற்றோர்கள் சென்னைக்கு மாறியிருந்தார்கள். ஒரு நாள் மாலையில் சென்னை இல்லத்தை சென்றடைந்தேன். அடிக்கடி நீண்ட நாட்களுக்கு நான் காணாமல் போவதும் பிறகு திரும்பி வருவதும் பழக்கமாக ஒன்றாக ஆகிவிட்டது. எனவே இப்போது பெரிதாக எந்த பிரச்சனையும் எழவில்லை. நான் உயிரோடு தான் இருக்கிறேன் என்று அறிந்தால் பெற்றோர்கள் கவலையிலிருந்து மீட்டார்கள். அங்கிருந்தபடி தந்தை ஆரம்பித்திருந்த மருந்து கடை வியாபாரத்தில் உதவிகள் செய்ய ஆரம்பித்தேன். அவ்வப்பொழுது ராமகிருஷ்ணா மடத்திற்கும் இதர ஆன்மீக மையங்களுக்கும் சென்று வந்தேன். வீட்டிலிருந்து கடற்கரை அருகில் இருந்தால் அடிக்கடி கடற்கரைக்கும் சென்று வந்தேன். ஜே. கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் எழுத்துக்களை படித்து இருக்கிறேன். அவர் அருகில் வசந்த் விஹாரில்தான் வசித்து வருகிறார் என்று கேள்விப்பட்டேன். அந்த மனிதரின் குறிப்பிடத்தக்க தோற்றம் என் மனதில் பதிந்திருந்தது. அவரது சொற்பொழிவுகள் எல்லாம் ஒருமுகமாக ஒரே குறிக்கோளை கொண்டிருந்தான் இருந்தது. ஆனால் இப்போது அவரை பார்க்க வேண்டுமென்று ஆசை எனக்கு ஏற்படவில்லை. பள்ளி காலத்திலிருந்தே திருவனந்தபுரத்தில் ராமகிருஷ்ணா மடத்தில் இருந்த சுவாமி தபஸ்யானந்தா அவர்களே எனக்கு தெரியும். அவர் இப்பொழுது சென்னை ராமகிருஷ்ணா மடத்தின் தலைமை பொறுப்பில் இருந்தார். வேலூர் மடத்தின் தலைவரை தவிர இவருக்கும் தீட்சை அளிக்கும் அதிகாரம் இருந்தது. தகுதி வாய்ந்தவர்கள் என அவர் கருதியவர்களுக்கெல்லாம் ராமகிருஷ்ணா மூல மந்திரத்தை தீட்சையாக கொடுக்கும் அதிகாரம் அவருக்கு இருந்தது. அவரிடமிருந்து ராமகிருஷ்ணா மூல மந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என ஆசைப்பட்டேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை மடத்திற்கு சென்று அவரிடம் எனது ஆசையை வெளிப்படுத்தினேன். கொஞ்சம் கூட மறுக்காமல், நாளைக்கு அடுத்த நாள் குரு பூர்ணிமா, தீட்சைக்கு தயாராக வந்துவிடு. வருவதற்கு முன்னர் குளித்துவிட்டு ஒரு புதிய வேஷ்டியை அணிந்து வா. கொஞ்சம் பூக்களையும் கொஞ்சம் காசையும் ராமகிருஷ்ணருக்கு ஒரு தட்சிணையாக அர்ப்பணிக்க கொண்டு வா என்றார். குரு பூர்ணிமா அன்று ராமகிருஷ்ணா மூலமந்திர தீட்சை எனக்கு கிடைத்தது. சுவாமி தபஸ்யானந்தாவின் முகம் சிவந்து இருந்தது. எனக்கு மந்திரம் வழங்கிய அந்த பொழுதில் சில நிமிடங்கள் வரை அவர் வித்தியாசமானவராக தென்பட்டார். எனது இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பி வழிந்தது. ராமகிருஷ்ண தாகூர் எனது இதய சக்கரத்தில் அமர்ந்து இருந்ததை என்னால் தெளிவாக உருவகப்படுத்த முடிந்தது. அதன் பின் எனது பெற்றோருடன் 8 மாதங்கள் சென்னையில் தங்கி பாபாஜியிடமிருந்து வரவேண்டிய சமிக்கைக்காக காத்திருந்தேன். இதோட இந்த எபிசோடு முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஹரி ஓம்.